சென்னையில் புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக கடற்கரைக்கு செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் 55 ரயில்கள் என்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பல்லாவரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே சென்னை கடற்கரையிலிருந்து ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோன்று செங்கல்பட்டு மார்க்கத்திலிருந்து தாம்பரம் நோக்கி வரக்கூடிய ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்படுகின்ற ரயில் தாம்பரத்துக்கு செல்வதில்லை. அதற்கு முன்பாக பல்லாவரம் ரயில் நிலையத்தோடு நிறுத்தப்படுகிறது. இதன் காரணமாக இங்கேயே பயணிகள் இறக்கிவிடப்படுகிறார்கள். இவர்கள் மாற்று வழியாக பேருந்து மூலியமாக கூடுவாஞ்சேரி வரை பயணிக்கலாம், அதேபோன்று தாம்பரத்துக்கு செல்லலாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கூடுவாஞ்சேரிக்கு பயணிகள் பேருந்து மூலியமாக சென்றால் அங்கிருந்து சிறப்பு ரயில்கள் செங்கல்பட்டுக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கிறார்கள். தற்போது இந்த பல்லாவரம் ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய பயணிகள் தரப்பில் தெரிவிப்பது என்னவென்று நம்ம கேட்கலாம். எங்க இருந்து சார் வரீங்க? இப்போ உங்களை எங்க இறக்கி விட்டுருக்காங்க? பல்லாவரத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. எக்மூர்லேருந்து வந்துன்னு இருக்காங்க. ஏதோ எக்மூர்லேருந்து வந்துன்னு இருக்கோம். இங்கே வந்த பிறகு இவ்வளோதான் வண்டி, அதுக்கப்புறம் 1.25 தான் வண்டி அப்படின்றாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் எங்கே போய் இது பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ ஜனத்தில் தாம்பரம் வரைக்கும் போய் நான் மறைமலை நகர் போனோம். நாங்கள் எங்கே இறங்குதுன்னு தெரியல, குழம்பிட்டு இருக்கோம். நாங்கள் ரயில் நிலையத்தில் பல்லாவரம் வரை மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவித்து இதுவரை மட்டுமே பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தாம்பரம் செல்லக்கூடிய பயணிகள் தாம்பரத்துக்கு செல்ல முடியாத காரணத்தால் பல்லாவரத்தோடு இறங்கி இருக்கிறார்கள். இதன் பிறகாக பேருந்துகள் மூலியமாக தாம்பரமோ அல்லது கூடுவாஞ்சேரிக்கோ பயணிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுரேஷ்குமார்.